VDRL வெனீரல் டெஸ்ட் நிறைய இருக்கு. வெனீரல் டிசீசஸ்ன்னு நம்ம சொல்லுவோம், அல்லது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் டிசீசஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. அதுல VDRL சிஃபிலிஸ் நோய்க்கான ஒரு இண்டிகேஷன். அது பாசிட்டிவா இருந்தா அடுத்த டெஸ்ட் எடுப்பாங்க. TPHAன்னு எடுப்பாங்க, ட்ரிபினோமா பாலிடம் இமோபைலேஷன் அசே. அந்த டெஸ்ட் அடுத்து எடுப்பாங்க. அதுவும் பாசிட்டிவா இருக்கும். சில நேரம் மருந்துகள் கொடுத்த பிறகும் இந்த டெஸ்ட்டுகள் எடுக்கும்போது அவங்களுக்கு பாசிட்டிவ் காட்டிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இவங்க செக்ஸ் பண்ணிட்டு ஒன்றும் ஆகலைன்னு விட்டுருப்பாங்க. நீண்ட காலம் கழித்து வேற டெஸ்ட் பண்ணும்போது ஆக்சிடென்டலா அவங்க நோய் இருக்கிறத கண்டுபிடிச்சு மருந்துகள் சாப்பிட்டாங்கன்னா, இந்த உடனே மருந்து சாப்பிட்ட உடனே அந்த நோய் நெகட்டிவானு மாறாது. நோய் அதை பாடியிலேருந்து போயிட்டா கூட இப்போ நமக்கு ஒரு தோல்ல ஒரு தீர்றோம், கத்தியில தோல்ல காயம் இருக்கு, காயம் ஆறிடுது. ஆனா ஒரு வடு இருக்கும் அங்க. அது நார்மல் தோல் அல்ல, ஆனா காயமும் அல்ல. அங்க என்ன இருக்கு? வடு இருக்கு. அது மாதிரி பிளட்ல ஒரு வடுவாக VDRL TPHA போன்ற அடையாளங்கள் இருந்துகிட்டு இருக்கும். சில நேரங்களில் நீண்ட காலமாக அது இருந்துகிட்டே இருக்கும். இது யாருக்கு பிரச்சனை வரும்னா, வெளிநாடுகளில் வேலைக்கு போகணும்னு நினைக்கும் போது அவங்க மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கும்போது இது பிரச்சனையா வரும். HIV இருந்தா கண்டிப்பா போக முடியாது. ஹெப்படைட்டிஸ் B, VDRL, TPHA இதெல்லாம் எடுப்பாங்க. இது எடுக்கும்போது பாசிட்டிவ்னு வந்ததுன்னா அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு 1008 பேர் வர்றாங்க. இந்த மாதிரி நோய் இருக்கவங்கள ரிஜெக்ட் பண்ணி விட்ருவாங்க. இதில் சில பேருக்கு நல்லா ட்ரீட் பண்ண பிறகும் கூட இது பாசிட்டிவ்னு காட்டிக்கிட்டே இருக்கும், வருஷக்கணக்கில் காட்டிக்கிட்டே இருக்கும். ஒருவேளை ரொம்ப ஒரு வருடம் 2 வருடம் கழிச்சு இது நெகட்டிவ்னு மாறலாம், மாறாமலும் போகலாம். பலமுறை இதுக்கான இன்ஜெக்ஷன் இருக்கு. பென்சதைன் பென்சிலின்ற இன்ஜெக்ஷன் போடுவோம். ஒரு 3-4 இன்ஜெக்ஷன் போட்டு டாக்ஸிசைக்ளின் போன்ற கேப்சூல்கள் பல மாதங்கள் கொடுத்தும் கூட மாறாதவங்க இருக்காங்க. அந்த வடுவாக இதனுடைய நோயினுடைய ஒரு அடையாளமாக ரத்தத்தில் அது இருந்துகிட்டே இருக்கும். அது மறையிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிதான். அதனால இளைஞர்கள் வெளிநாடு போகணும், பெரிய விஷயங்களுக்குள்ள போகணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் தேவையில்லாத உடல் உறவு, இந்த மசாஜ் பார்லரில் போய் தேவையில்லாத வாய்வழி உறவுல ஒன்றும் வராது நம்பி ஏதாவது பண்ணுறது, இது எதையுமே பண்ணாதீங்க. இதுலேருந்துலாம் வெளியேறுங்க. ஏன்னா நாளைக்கு நீங்கள் முக்கியமான ஒரு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறீங்க, இல்லை ஒரு முக்கியமான போஸ்ட்டுக்கெல்லாம் எலெக்ட் பண்ணும்போது மெடிக்கல் சர்டிஃபிகேட் எப்பயும் கேட்பாங்க. உங்களுக்கு இதில் நெகட்டிவ் வரல, பாசிட்டிவ்னு வந்துருச்சுன்னா உங்களுக்கு அது அந்த வேலைக்கு நீங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் விரும்பி போகக்கூடிய ஒரு வேலைக்கு போக முடியாமல் போயிடலாம். கவனமாக இருக்கணும்.